அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1/3/2025க்கான மார்ச் மாத பலன்களை பார்க்க போகிறோம். 1/3/2025 சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது? மிக மகிழ்ச்சியான வாய்ப்புகள் நிறைந்த மாதமாக இருக்குது. அதாவது மார்ச் மாதம் பேசும்போது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கும்பத்திலேருந்து ராசியவே, அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் கும்பத்தில் அமர்ந்து ராசியை முழு பார்வையாக சம சப்தமமாக அமரக்கூடிய பாக்கியம் பார்வை இருக்கிறதுனால தங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தங்களுக்கே தெரிவிக்க போகுது. உங்ககிட்ட இருக்க மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, குணாதிசயங்கள் என்னன்னு உங்களுக்கே தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், திடீர்னு இன்சூரன்ஸ் பணமாக இருக்கட்டும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் தந்தை உறவுகள்லேயும் சரி, இல்லை நெருங்கிய உறவுகள்லையோ, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஒரு இழப்பையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் முக்கியமாக ஒரு ஏமாற்றம் இருக்கக்கூடிய மாதமாக கவனம் தேவை. மேலும் விவரங்களுக்கு வாங்க முழுமையாக சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1/3/2025 மார்ச் மாதம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இந்த சிம்ம ராசி அப்படின்னு நம்ம பேசும்போதே பார்த்திங்கனாக்கா மகம் 1 2 3 4, பூரம் 1 2 3 4, உத்திரம் 1 இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க தான் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு மிக கம்பீரமான வாய்ப்புகளும் சரி மகிழ்ச்சிகளும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. ஏன்னா ஜாதகர் சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியோடு இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சிம்மராசி தன்னோட குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருந்து தேவையில்லாத இஷ்யூஸை சந்தித்து பிரிவினைகள், மனஸ்தாபங்கள், குடும்பத்தை விட்டு வேலைக்காக வெளியூர் போனது, வெளிநாடு போனது, இதெல்லாம் மன ரீதியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்களுக்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இணைஞ்சு அமர்ந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக இந்த கேதுவுடைய தாக்கத்தை குறைச்சி கொடுக்கும். வரவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆனால் சேமிக்க முடியல, எனக்கு வர வேண்டிய வரவுகள் வரலன்னு சொல்லும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 பிளானட்டு ராகு, சந்திரன், புதன், சுக்கிரன் 4 பிளானட் ப்ளஸ் குரு ப்ளஸ் செவ்வாய் 4ஆம் பார்வையாக இத்தனை கிரகத்தோட பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுது. வருமானங்கள், புதிய அனுபவங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு பாவத்தை 6 கிரகங்கள் பார்க்குது. அது உங்களுக்கு 2ஆம் பாவமாக அமைஞ்சிருக்கு. அங்கே ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்போ மொத்தம் 7 கிரகங்களுங்க. இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது சிம்ம ராசிக்கு. அதே நேரத்தில் பணம் சார்ந்த ஏமாற்றங்கள், உறவு சார்ந்த ஏமாற்றங்களையும் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறனால கவனம் கவனம் கவனம். பேச்சில் மிக நிதானம். வாக்கு கொடுக்கறத கண்டிப்பாக இந்த மாதம் தவிர்த்துருங்க. இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும். புதிய பயணங்கள் சிறப்பான ஒரு ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். வர வாய்ப்பை பார்த்து பயன்படுத்திக்கிறது சிறப்பு தரும். ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையாக சிம்ம ராசிக்கு சொல்லிட்டோம். உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தசாபுத்தியோ இல்லை சனி செவ்வாய் தசாபுத்தியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவனமாக இருங்க. இந்த தசாபுத்தி இல்லாதவங்க குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை போடுங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அம்மா வழி உறவுகளோட கொஞ்சம் அம்மாவோட ஆரோக்கியத்துலேயும் சரி, அம்மா வழி உறவுகளோடையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சொத்து லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது பூர்வீக சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் வீண் கட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள், நல்ல நண்பனாக இருந்தவர் திடீர்னு முகம் காட்டிட்டாரு, உறவுலேயும் சரி பார்த்திங்கன்னா அக்கா தம்பிகளாக இருக்கட்டும், இவங்களாலேயும் சரி சில பிரச்சனைகள் இந்த 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் ஏற்படுத்து. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மௌனம் மிக சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கும். பிள்ளைகள் மிக சிறப்பாக இருக்காங்க. பிள்ளைகள் தான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. குழந்தைகள் தான் முதல்ல அருமருந்தாக இருக்க போகிறாங்க. இந்த சிம்ம ராசி குழந்தைகளுக்கு பேசும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கூடயே இருக்கணும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், வெளியில் போகிறாங்கன்னா கூட போகிறது, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறது, இந்த சைக்கிளில் போகிறாங்க, நடந்து போகிறாங்கன்ற போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். படிப்பில் நல்ல கெட்டிக்காரத்தனமாக இருந்தாலும் ஆனால் ஸ்கூலில் இவங்களோட டிசிப்ளினாக இருக்கட்டும், இவங்களோட செய்கைகளை குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை.
அடுத்து ஆரோக்கியம். ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எலும்பு தேய்மானம், எலும்பு வலி. எல்லோரும் சொல்லுவாங்க, இன்னும் 60 வயசுக்கு மேலே போனால் தாங்க முட்டி வலி வரும். 10 வயசு குழந்தை முட்டி வலிக்குதுன்னு அழுகுதுன்னா அந்த முட்டி எலும்பு வந்து கால்சியம் சத்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சனி சூரியன் சேர்க்கை இது சிறப்பானது அல்ல. எலும்பு, எலும்பு மஜ்ஜை இது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பு. இல்லை நான் வெளியில் போயிட்டுருக்கேன், ஸ்டெப்ஸில் விழுந்து எலும்பு உடையிறது, சுளுக்கு பிடிச்சிக்கிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். திருமணம் பேசும்போது பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் இந்த இந்த 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆனாலும் அஸ்தங்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் தான். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான். அப்போ இந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ராஜபோகமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். திருமண பேச்சுவார்த்தையும் கைகூடி கொடுக்கும். தந்தை வழி உறவுகளோட கிடைக்கும். இந்த அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட மூதாதையர் வழியில் இருக்கிறதுக்கு கூட வரன் வர ஆரம்பிக்கும். இவங்க இந்த வழியில் சொந்தம், அப்பா வழி சொந்தம், இவ்வளோ நாள் தெரியல, மேட்ரிமோனியில் பார்த்தா பேசினதுக்கப்புறம் சொந்தம் தெரியுது அப்படின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பணி நீக்கம் ஏற்படுத்தி கொடுக்க போது, ஒரு சிலருக்கு பணியில் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகளோ அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. நல்ல ஒரு விஷயமும் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே நேரத்தில் கூட இருக்க நபர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற நபர்களாக இருக்கும், அவங்க முன்னாடி உங்களோட சீக்ரெட்ஸையும் உங்களோட மைனஸையும் பேசாதீங்க. அதை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இந்த இழப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கவனம் தேவை. ஸோ மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முனீஸ்வரர். இந்த முனீஸ்வரருக்கு உங்கள் கையால் ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டு தீபம் ஏற்றுங்க, நல்லெண்ணெய் தீபம். மகிழ்ச்சிகளும் உங்களை சுற்றி உள்ள தடைகள், மறைமுக எதிரிகள்கிட்டேருந்து தப்பிப்பீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம், வெற்றிக்கான எண் 1ஆம் எண். நன்றி.